மங்கள எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நான் நம்ம என்ன சொல்ல போகிறேன்னா, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஹிந்தி கற்றுத்தரேன். ஹிந்தி உங்களுக்கு கற்றணுமா, ஹிந்தி உங்களுக்கு சரியாக கற்றணுமா, நீங்கள் ஹிந்திக்காரர்கிட்ட இப்படி பேசணும், நீங்கள் ஹிந்தி தெரியாதுன்னா உங்களுக்கு படிக்க தேவையில்ல. நான் இருக்கிறேன், உங்கள் மாப்பிள்ளை இருக்கிறேன், உங்கள் மாப்பிள்ளை வந்து உங்களுக்கு ஹிந்தி கற்றுத்தரேனுங்க. ஓகேவா? அப்புறமா உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கணுன்னா உங்களுக்கு எதுவுமே படிக்க தேவையில்ல. உங்களுக்கு ஹிந்தி வந்து ஹிந்தி புக்கு படிக்க தேவையில்லைன்னா ஈஸியாக உங்களுக்கு ஹிந்தி கற்றுத்தரேன். ஓகேவா? அந்த மாதிரியே உங்களுக்கு என்ன பாஷை கற்றணும், ஹிந்தி, அப்புறமா நேபாளி, ஒடிசா, பீகார் என்ன கற்றணும் உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லோரும் கற்றுத்தரேன். எனக்கு எல்லா பாஷை தெரியும். தமிழ் தெரியும், நேபாளி தெரியும், ஹிந்தி தெரியும், ஒடிசா தெரியும், பீகாரி தெரியும், அசாமீஸ் தெரியும், போஜ்புரி தெரியும், எல்லாமே பங்காளி தெரியும். எல்லாமே உங்கள் மாப்பிள்ளை வந்து எல்லாமே தெரியும் உங்கள் மாப்பிள்ளை கிட்ட. ஓகேவா? நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஹிந்தி கற்றணும் இப்படினாலும் நான் ஹிந்தி கற்றுத்தரேன். ஹிந்தியில் வந்து இப்படி பேசணுன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு பையன்கிட்ட போய் ஒரு பையன் வருவாங்க உங்ககிட்ட வந்தானா, ஹிந்திக்காரன் வந்தானா உங்களுக்கு கேட்பாங்க, இந்த 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 இடத்துல போனோம், இங்கே இப்படி போனோம், அப்படி ஹிந்தியில் இப்படி சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து மே யஹா பர் ஜாऊंगा, ये जगह का नाम क्या है இப்படி சொல்லுவாங்க. சரியா? முதல்ல வந்து என் பேர் ஜீவன். சரி, என் பேர் ஜீவன் இல்லை, என் பேர் மாப்பிள்ளை. ஓகேவா? என் பேர் மாப்பிள்ளை, நான் வந்து நேபாளில் இருக்கிறேன். இப்படி சொல்லணுன்னா मेरा नाम जीवन है, मैं नेपाल से हूँ. ஓகேவா? இந்த மாதிரி வார்த்தை இந்த மாதிரி சொல்லுவாங்க, பேசுவாங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் இருக்கிறேன். உங்களுக்கு மாப்பிள்ளை இருக்கிற உங்களுக்கு ஹிந்தி கற்றுத்துக்க நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகேவா?